ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமையானது வருதுங்க. நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அந்த வகையில 12 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். 12 ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நாளை நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல தினசரி ராசி பலன்ல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசி நேயர்களுக்கு நாளை நாள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் மேச ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக ஊழியர்களின் ஆதரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் நாளை நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம். வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் நாளை நாள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். பொதுவாகவே நாளை நாள் மேச ராசி நேயர்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்க போது. மேச ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை. மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். சமூக பணிகளில் உங்கள் மீது மரியாதை கண்டிப்பா அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாற்றம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறலாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை நாளை நாள் நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம். எதிராக இருந்தவர்கள் நாளை நாள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்கள் மாற்றம் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். உயர் அதிகாரிகளிடம் நாளை நாள் நீங்க அனுசரித்து நடந்து கொள்வது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா புகழ் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கலாம். மிதுன ராசியில மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுபவங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் எல்லா விஷயத்திலும் நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடகம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் பாத்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். எதிர்பார்த்த வரவுகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம். புதிய நபர்களிடம் உரையாடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கவனம் அவசியம். நாளை நாள் பொதுவாகவே கடகம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கலாம். கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பொறுப்புகள் மேம்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேம்படும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும்.
உடல் ஆரோக்கியம் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சிகள் அனைத்துமே நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். இழுபறியான சில வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியலாம். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். நாளை நாள் உங்களுக்கு பொதுவாகவே சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பா இருக்க போகுது. சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தனை மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆரோக்கியம் மேம்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஆதாயகரமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் சற்று குறையலாம். வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகளின் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லதுங்க. நாளை நாள் கன்னி ராசி நேயர்களுக்கு அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பிரச்சனைகள் குறையலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லதுங்க. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படலாம். வியாபார கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதுங்க. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். நிலுவையில் இருந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம். பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் உங்களுக்கு மேம்படும். நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவு கிடைக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் மேம்படும். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுக்கு குறையலாம். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும். எண்ணிய சில பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விவேகத்துடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உண்டாகும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இனியும் தொடர்பான துறைகளில் ஆலோசனை உங்களுக்கு பிறக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அதே போல விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சேமிப்புகள் குறையலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் உதவிகள் கிடைக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். தனவரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகலாம். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அரசு துறைகளில் அலைச்சல் உண்டாகலாம். சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம். உத்தியோக பணிகளில் மதிப்புகள் மேம்படும். நாளை நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மாற்றங்கள் நாளை நாள் ஏற்படும். பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகலாம். உத்திராடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மதிப்புகள் மேம்படும். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த சில பணிகளில் நிறைவு பெறுவதில் தாமதம் உண்டாகலாம். பணிகளில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படலாம். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையலாம். நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. சுப காரிய முயற்சிகளில் அலைச்சல் உண்டாகலாம். நாளை நாள் மகரம் ராசி நேயர்களுக்கு தடங்கள் மறையக்கூடிய நாளாக இருக்கலாம். மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தாமதம் உண்டாகலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் மேம்படலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் உண்டாகலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. நிதானமான செயல்களை உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கலாம். குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் உழைப்பிற்கு ஏற்ற லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். நாளை நாள் கும்பம் ராசி நேயர்களுக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். கும்பம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நிதானம் அவசியம்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளினால் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளினால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பேச்சுகளில் சற்று நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர வகையில் அலைச்சல் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படலாம். சுப காரியம் தொடர்பான விரயங்கள் உங்களுக்கு நாளை நாள் ஏற்படும். தக்க நேரத்தில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் மீனம் ராசி நேயர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கலாம். மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிந்தனை மேம்படலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் 12 ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.